உதவி வரும் தேவனை நோக்கி. அல்லேலூயா. ஃபாதர் அதை அப்படி பாடிக்கிறார். உதவி வரும் கண்மலையை நோக்கி. புரியுதுங்களா? அப்போ கண்மலைனா யார் சொன்ன? சத்தமாக சொல்லணும் எல்லாரும். இயேசுன்னு சொல்கிறதுக்கு இது என்ன யோசனை? முழு சபையும் சத்தமாக சொல்லாமல? உடைய மகத்துவம் உள்ள ஆண்டவர் நாமத்தை தானே சொல்கிறோம், சத்தமாக சொல்லலாமே. கண்மலைனா யார்? இப்போ உடவுல சவுண்டு வரலையே, நல்ல பலமான சத்தமான ஒரு வார்த்தையில் சொல்ல சொன்னேன். இவ்வளோ தான் சொல்ல முடியுமா? ஒரு கட்சிக்காரனுடைய அவன் வந்தான்னா அவன் இவனுக்கு எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஒரு சினிமா நடிகனை, அவன் பிடித்த நடிகனை ஸ்க்ரீனில் பார்த்தா பக்கத்தில் அவன் போடுற சத்தம் நம்ம காது ஜவ்வு கிழிஞ்சிரும் போல. விளங்குதாங்க? இதெல்லாம் வெக்கம். தேவனுடைய நாமத்தை சொல்லுன்னா அப்படி பலமான சத்தத்தோடு முழு சபையும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கண்மலைனா யாரு? கைகளை உயர்த்தி நல்லா. இன்னும் சகோதரர் ஏன் இங்கே வர சத்தம் இங்கே வரலையே? என்ன தம்பிகள் என்ன பணியாரம் முழுகிட்டு வந்துட்டியா காலையிலேயே? நல்ல சத்தமாக சொல்லலாமே. கண்மலைனா யாரு? நல்ல கையை உயர்த்தி பலமான சத்தத்தோடு சொல்லுங்க. இப்படி இழுக்குது, ஜவு முட்டா மாதிரி இழுக்குது. நல்ல சத்தமாக ஒரு 10 தரம் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக இங்கே சொல்லுங்க. கண்மலைன்னு சொல்லுங்க. அவர் இயேசு கிறிஸ்துன்னு சத்தமாக இங்கே சொல்லணும். சரியா? சொல்லுங்க. இங்கே சத்தமாக கண்மலை அப்படின்னு சொல்லணும். ஏன் இருமா, ஏன் கை வராதா உனக்கெல்லாம் மேலே? கையை தூக்கி முழு பலத்தோடு. யார் நாமத்தை சொல்கிறோம்? என்ன வெக்கம் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே யாரை பார்க்க வந்துருக்குறீங்க? நம்ம யாரை பார்க்க வந்துருக்குறோம்? இல்லையா? அவர் நாமத்தை தானே சொல்கிறோம். சொல்லுங்கள். ஜனங்கள்லாம் சேர்ந்து மேலே பரலோகத்தில் அத்தனை தூதர்களும் சேர்ந்து அவர் அல்லேலூயான்னு சொல்லி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஏக சத்தமாக எல்லாம் அவர் ஆராதிக்கிறாங்க. அவர் உன்னதமானவரை, உயர்ந்தவரை, மகத்துவமுள்ள நம்ம ஆண்டவர் நாமத்தை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் நான் பேச வேண்டியது இருக்கு உங்கள்கிட்ட. சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லணும். இங்கே கண்மலையானவர் சத்தமாக சொல்லணும். அவரே இயேசு கிறிஸ்துன்னு இங்கே சத்தமாக கையை உயர்த்தி விடாமல் 10 தரம் சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், முழு பலத்தோடு சொல்லணும். பயங்கர சத்தமாக சொல்லணும். பக்கத்தில் ஒருத்தர் சத்தமாக சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாது. உன் சத்தம் எவ்வளோ எழும்பணுமோ எழும்பணும். நல்ல பலமாக சொல்லு பார்ப்போம். சத்தமா அவரே இயேசு கிறிஸ்து. நல்லா கையை உயர்த்தி சத்தமா சொல்லலாம். சொல்லுங்க. அவரே இயேசு கிறிஸ்து. அவரே சத்தமா, இன்னும் சத்தமா. கண்மலை அவரே இயேசு கிறிஸ்து. அவரே இயேசு கிறிஸ்து. அவரே இயேசு கிறிஸ்து. அவரே இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க. அவரே என் தெய்வம். அவரே என் ரட்சகர். அவரே என் மீட்பர். அவரே என் தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பாவுடைய நாமத்தை நல்லா உயர்த்த கற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா உயர்த்தி உயர்த்தி உங்கள் ஆவியில், இருதயத்தில் அவரை எவ்வளோ உயர்த்துறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் உதவி செய்கிற தேவன், என் கண்மலையாகிய கிறிஸ்து அப்படின்னு ஃபாதர் பாடுகிறார். இதில் பார்க்கும்போது உதவி வரும் எங்கே? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்படின்னா கண்மலை. ஒருவேளை அந்த அவர் அதிகபட்சமாக இந்த பைபிளை பார்ப்பார், எதை விவிலியத்தை பார்ப்பார், அல்லது எளிய தமிழ் மொழி உறுப்பில் கூட இருந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கண்மலையானவர் அல்லேலூயா அப்படின்னா அவர் தேவன். உதவி வரும் இயேசுவை நோக்கி, நான் தேவனை நோக்கி. அல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பேன். எப்பவுமே நம்ம கண்கள் யாரையே ஏறெடுத்து கொண்டு இருக்கிறதா இருக்கணும். சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும்
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார், நீ அவருக்குள்ளே வாழ்ந்தால், நீ அவருக்குள்ளே இருந்தால், நீ அவரையே நோக்கி கூப்பிடுகிற ஒரு நபராக இருந்தால் உன் வாழ்க்கையிலே அவரை மகிமையை உனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். அவர் உனக்கு கிரியை செய்வார். அடுத்தது சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்த வார்த்தை சொல்றார், ஒத்தாசை வரும், உதவி எனக்கு வரும் அப்படின்றார். அப்போ உதவி செய்கிற தேவன் நமக்கு சொல்றது புரியுதுங்களா? ரெண்டாவது அதே சங்கீதம் 108:12 சொல்றாரு சங்கீதக்காரன் தாவீது. இதில் சொல்லும்போது வாசிங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. அல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷன் எந்த ஒரு நபரும் நமக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் யார் மூலமாகத்தான் அந்த உதவி நமக்கு வரணும்? ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனை சார்ந்திருந்தா எந்த மனிதன் மூலமாகவோ வேற எந்த விதத்திலையும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதவி யார் மூலமா வருதுன்னா கர்த்தர் மூலமாகத்தான் நமக்கு உதவி வருது. உதவிகள் ஒவ்வொரு உதவியும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும்னா கர்த்தர் மூலமா தான் வரணும். அதான் அவங்க கேட்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எப்படி? எந்த நேரத்தில்? இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு வசனம் போட்டிருப்பேன், பார்த்து எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. என்ன பார்த்தீங்க? சரியான நேரத்திலே உனக்கு உதவி வந்து சேரும். உதவி வராது என்று நினைக்காது, சரியான நேரத்தில் உனக்கு தேவன் உனக்கு உதவியை கொண்டு வந்து சேர்ப்பார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உதவி வந்து தேவன் நமக்கு ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் நமக்கு அந்த உதவியை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்து கிட்டும், வந்து கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவனை பார்க்கறத விட்டுட்டு அதாங்க அவன் கர்த்தரை பார்க்கிறான். இங்கேயும் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்றான். அப்போ உதவிக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உதவி தேவைனாலும் சரி, எந்த இக்கட்டான நேரத்தில் உனக்கு உதவி தேவைனாலும் சரி, புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையில் உனக்கு உதவி தேவைனாலும் சரி, முதல் உன் பார்வை யார் மேலே போகிறதா இருக்கணும்? தேவன் மேலே உன் பார்வை பதிக்கப்படுகிறதா இருக்கணும். இந்த காரியத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ கர்த்தருக்கு நேராக உன் கண்களை இயேசுவின் நாமத்தினாலே நீ ஏறெடுத்தால் அப்படின்னா ஜெபம் எப்பொழுதும் அந்த அவரையே பார்க்கிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உதவிகள் ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் அவர்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஏற்ற வேளை என்ன நடக்கும்? சரியான நேரத்தில் அந்த உதவிகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். கரெக்டாக அந்த உதவிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அப்போ தேவனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பார்க்கிற, எப்பொழுதும் அந்த பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது கர்த்தர் அதை செய்கிறார். தாவீது வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கிற ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, தேவனுடைய உதவி அவன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்தது. தேவனோடு இருக்கிறவர்கள், தேவனை நோக்கி பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலதான் சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறார், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், இம்மட்டும் எங்களுக்கு உதவின எபினேசர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிறார். இனியும் நீர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறவர். சொல்றது விளங்குதாங்க? இப்ப இம்மட்டும் நமக்கு உதவி, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்திலும் உதவி செய்த தேவன் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் சரியான நேரங்களிலும் எல்லா பகுதியிலும் உனக்கு உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா காரியங்களும் உனக்கு வேண்டிய, உனக்கு கரெக்டான நேரத்தில் உன் வாழ்க்கையில் அது வந்து சேரும். உனக்கு வந்து அதை செய்வார் அவர். அது வரைக்கும் நீ யாரை மாத்திரம் பார்க்கிறதா இருக்கணும்? உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நேரத்தில், உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், உனக்கு செய்ய வேண்டிய நேரத்தை தவறி ஒரு நாள் ஆண்டவர் செய்யவே மாட்டார் நம்ம வாழ்க்கையில். நான் சொல்றது விளங்குதாங்க? மாற்றி செய்யவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் அந்த உதவியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, அதுக்கு அவரை நம்ம பார்க்கிற அனுபவம் தேவை. இன்னைக்கு அவரை பார்க்கிற அனுபவம் குறைந்து போய்விட்டது. இந்த பன்றியை பற்றி சொல்லுவாங்க இல்லையா, நிறைய தடவை சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணுமா, மேலேயே பார்க்குற அனுபவமே இருக்காது. அது அதோடைய கண்கள் எதை நோக்கியே இருக்கிறது?
பன்றி அது கீழ் நோக்கியே பார்க்கக்கூடியது, கீழேயே தான் அது பார்வை இருக்குமா, மேலே பார்க்கவே பார்க்க. அது எப்போ பலி கொடுக்கறதுக்கு அவன் தலைகீழாக கட்டி தொங்க விடுறானோ அப்போதான் அது என்ன செய்தான், பார்வையே மேலே போகுது. ஆஹா, மேலே இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கா, இவ்வளோ அருமையான காட்சிகள் இருக்கான்னு அப்போதான் மேலேயே பார்க்குதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுபோல் நம்ம எப்பவுமே என்ன செய்கிறவளா இருக்கக்கூடாது, நம்ம பார்வை உலகத்தை நோக்கியே இருக்கக்கூடாது, வேற எதையோ மனிதர்களை நோக்கி வேற விஷயங்களை நோக்கியே இருக்கக்கூடாது. நம்ம பார்வை இயேசுவை நோக்கியே இருக்க வேண்டும். நம்ம கண்கள் எப்பொழுதும் அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். என் கண்கள் என்ன செய்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு ஒத்தாசை அவரிடத்துலேருந்து எனக்கு வரும், உதவி எனக்கு அவரிடத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறான். உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் அவனுக்கு பயங்கரமான இடுக்கமான ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் மாறும்போது பாருங்க, அவனுடைய சவுலுடைய மகனை கொண்டே தேவன் தாவீதுக்கு உதவி செய்கிறார். இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப தேவன் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு இப்படி தாவீதினுடைய வாழ்க்கையில சான்றுகளை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்க அந்த பகுதி எடுத்து வாசித்து பாருங்க. 19ஆம் அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். யாரோட சேர்ந்து தான் பேசுறான்? ஏன்னா சவுல் ராஜாவா இருந்தாதான் இவன் ராஜகுமாரனா இருக்க முடியும். யாரு? இவன் மகன் யோனாத்தான். நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? வசனத்தின் மேல உங்க கவனம் இருக்கா? எல்லாருக்கும் நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆம், சவுல் யோனாத்தானோடும் வேற யாரோட பேசுறான்? அவன் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். அவனுடைய ராணுவத்தில் இருக்கிற எல்லா படை தலைவர்களோடு சேர்ந்து பேசுறான். என்ன பேசுறான்? சவுலின் குமாரனாகிய யோனாத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். பேசினான். தெளிவா வாசிக்குமா அதுல இருந்து 19:1-3 வரைக்கும். சவுலின் குமாரனாகிய யோனாத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனாத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து தன் தகப்பனாகிய சவுல் முழுசா அது படிக்கவே இல்லை. அது நீங்க அது என்னமா முழுசா என்ன ஆலோசித்தான் அப்படின்னு வேணும்ல, அது முழுசு முடிக்கலையே. என்னது? அது படிக்கவே இல்லையே. வாசிங்க. அதனால் யோனாத்தான் தாவீதை கொன்று போடும்படி முதல் வசனத்திலேயே இருக்கு பாரு. நீ அதை படிக்கவே இல்லை இல்லையா? தாவீதை கொன்று போடும்படி, அதான் கேட்டேன். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானோடும் தன் ஊழியக்காரன் எல்லோரோடும் பேசினான். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரை கொன்று போடும்படி? தாவீதை கொன்று போடும்படி திட்டம் போடுறாங்க எல்லாரும். அவன் ரொம்ப பவர் ஆகிட்டே போறான், அவன் வேல்யூ கூடிட்டே போகுது. புரியுதா? கவனிக்கிறீங்களா? இவன் இப்படியே போனா இவன் ராஜ்யத்துக்கு வந்துடுவான். அதனால இவன் என்ன பண்ணுவான்? நம்ம கொன்று போடுறதா நல்லது அப்படின்னு சொல்லி சம்மதிக்க பண்றான். யார? தன் மகனோடும் நம்புறான். மகன்னா என்ன செய்வான்? உதவி செய்வானே, தான் சொல்றதானே கேட்பான். அவன் அடுத்தது ராஜாவாகணும். இப்போ இருந்தால் ராஜகுமாரன், அடுத்ததான என்னவாயிருவார்? அவர் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா அவர் துணை முதல்வராக வச்சிருக்கிறாருன்னா அவரோட என்ன பண்ணுவார்? எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட ஓப்பனாக பேசுவாரா பேச மாட்டாரா? சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுவோம்ல, அதுபோல. ஆனால் இவன் திட்டம் எப்படி இருக்குன்னா நல்லதா இல்லை, தப்பா இருக்கிறதுனால அவன் மகனாக இருந்தாலும் கூட பாருங்க, தேவன் அந்த எதிரியின் கூட்டத்துக்குள்ள ஒரு நல்ல ஒருத்தனை இவனுக்கு உதவிக்கு வச்சிருக்கிறார் பாரு. விளங்குதாங்க? ஒரு எதிரியின் கூட்டத்துக்குள்ள நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லுங்க, நமக்கு உதவி செய்ய. அதுதான் கர்த்தரை நீ தேடுனா உனக்கு சரி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், உனக்கு எதிராக திட்டம் போடுற ஒரு கூட்டம் இருக்கும், உனக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அங்கிருந்து உதவி செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அது தேவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடியவர். கரங்களை தட்டி சொல்லு. விளங்குதா இல்லையா? ஆமா, விளங்குதா? மைண்ட்ல ஏறுதா? இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் ஆவியில. உங்க வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட கிரிகளை செய்யறத உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். இதெல்லாம் தேவன் செய்கிறார். சத்தமே வரல, நல்ல முழு பலத்தோட அல்லேலூயா. ஆமா, நமக்கு பிரியமானவர்களே, தேவன் என்ன செய்யணும்?
இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறதா இருக்கணும். உதவி செய்கிறதுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அதன் நடுவிலிருந்து அதன் மத்தியிலிருந்து நமக்கு உதவிக்கு ஒரு ஆளை ஏற்படுத்துவார் ஆண்டவர். அதுதான் தேவனுடைய மகத்துவமான காரியம். இப்போ அப்சலோமுக்கு பயந்து போறார். இதே மாதிரி அப்சலோமுக்கு பயந்து போகும்போது அங்கே பயந்து போகும்போது இவர் கேள்விப்படுறாரு, யார் அகிதோ பெண் இருக்கிறான், அங்கே அப்சலோமோடு கூட சேர்ந்துட்டான், கட்டுப்பாடு பண்ணவர்களோட அப்சலோமும் அங்கே இருந்துட்டான் அப்படின்னோடனே தன்னோட வரல அப்படின்னோடனே, ஏன்னா அப்சலோமோட ஆலோசனை அப்படி இருக்கும், புரியுதா? அப்போ தாவீது அதுக்கு பயந்து என்ன பண்ணுறான், தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு போகிறான், ஆண்டவரே அகிதோப்பின் ஆலோசனை என்ன பண்ணுங்க, அபத்தமாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறான். ஜெபம் பண்ணி முடிக்கிறான், கர்த்தர் உதவிக்கு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறார். யாரு? ஊசாய் இல்லையா? உடனே அவன் தாவீதுக்கு முன்பாக வந்து, தாவீது போகிற அவன் தன் ராஜ்யத்தை விட்டு வனாந்தரத்துக்கு போறார், அவனோடு கூட போறதுக்கு வராரு இவரு. ஆனா இவரு தாவீது என்ன சொல்றாரு, நீ இங்க இருக்கிறத விட நீ போய் அப்சலோமோட இரு, அப்ப எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்றார். கர்த்தர் அந்த அந்த வழிநடத்தலை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அப்போ உள்ள போய் களத்துக்குள்ள, எங்க எதிரியின் களத்துக்குள்ள தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர், சரியான நபர், இவனும் ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஊசாயும். அப்ப நேரம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்சலோமுடைய கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவனை விடுறாரு. அங்க திட்டமிடுறாங்க. என்ன திட்டமிடுறாங்க? தாவீதை இந்த இரவோடு இரவா போய் என்ன செய்வோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேல விழுந்துருவோம். அப்ப பலவீனப்பட்டு விடாய்த்து போயிருக்கிறாங்க. யாரு கொடுக்குற ஆலோசனை? அகிதோப் ஆலோசனை கொடுக்குறான். விளங்குதா இல்லையா? எல்லாம் கூந்து கவனிக்கணும். அப்போ அந்த அந்த ஆலோசனைக்கு இந்த ஊசாய் என்ன சொல்றான், பதில் ஆலோசனை சொல்றான், வேண்டாம், அவரு கரடி குட்டியை பறிகொடுத்த மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, இந்த நேரத்தில் நம்ம யுத்தத்துக்கு போய் நம்ம ஆளுக சில பேர் அடி வாங்கிட்டா மொத்த ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிடும். இஸ்ரவேலர்லாம் நம்ம பக்கம் வரல, இன்னும் முழுசா வந்து சேரல, அதனால கொஞ்சம் இஸ்ரவேலர்லாம் நம்ம பக்கம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவனுக்கு தாவீதுக்கு வருகிற ஆபத்தை ஊசாய் என்ன பண்றான், இங்கே அகிதோப் சொன்ன ஆலோசனையை விட அப்சலோமுக்கு யார் சொன்ன ஆலோசனை கரெக்டா இருக்குது அப்படின்னு ஊசாய் சொன்ன ஆலோசனை சரியா இருக்கு, இது யாரு பண்ண காரியம் அப்படின்னு நாங்கள் வேதம் சொல்லுது அப்படின்னா கர்த்தர் இதை செய்தார் அப்படின்னு இருக்கு. அகிதோப்பின் ஆலோசனை அபத்தமாக்க கர்த்தர் இதை செய்தார் என்று இருக்கு. கர்த்தர் உனக்கு உதவி செய்யணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டம் உன் வாழ்க்கையில் அவன் உன்னை முடக்குவதற்கோ முறியெடுக்குவதற்கோ உனக்கு இக்கட்டுகளை உருவாக்குவதற்கோ உனக்கு பாதிப்புகளை உண்டாக்குவதற்கோ சேதங்களை உண்டாக்குவதற்கோ எந்த விதத்தில் அவன் வந்தாலும் சரி, அதெல்லாம் முறியடிப்பதற்கு தேவனுடைய உதவிதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் உனக்கு அங்க ஒரு கிரியை செய்வார். கர்த்தருடைய உதவி உன்னை பாதுகாக்கும்படியாக, உன்னை தப்புவிக்கும்படியாக, உன்னை காப்பாற்றும்படியாக, உனக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய உதவி உனக்கு வந்து சேரும். சரியான நேரத்தில் தான் வந்துச்சு. இதை யோனாத்தான் போய் என்ன பண்றான், தாவீதுக்கு போய் அறிவிக்கிறாங்க. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? யோனாத்தான் ஆரம்பத்தில் சவுல் எதிராக இருக்கும்போது தன் மகன் யோனாத்தான் போய் யாருக்கு அறிவிக்கிறான், தாவீதுக்கு, என் அப்பா உன்னை கொன்று போட பார்க்கிறார், அதனால் நீ எங்காவது விலகி போய் எங்காவது என்ன செஞ்சிரு, நீ மறைவான இடத்துக்கு போயிடு அப்படின்றார். அதே போல ஊசாய் என்ன சொல்றான், உடனடியாக ஆட்களை அனுப்பி இப்படிப்பட்ட திட்டங்கள் அவங்க மகன் அப்சலோம் மூலமாக போடப்படுகிறது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உடனே யோர்தானை கடந்து அக்கறைப்படுத்தி நீ எல்லாருக்கும் மறைவான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்றான். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு உடனே உதவி. ஸ்தோத்திரம். அப்ப தேவ மனிதனா நம்ம தேவனோடு இருந்து அந்த தாவீதுக்கு கர்த்தர் பாருங்க, எல்லா விதத்தில் அவன் தலையிலிருந்து ஒரு முடி கூட விடாம தொடக்கம் முதல் முடியும் வரை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு அருமையான பகுதி நமக்கு நம்ம தாவீதினுடைய சம்பவத்தில் தெரிந்த வேத பகுதியில் 30ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 30ஆம் அதிகாரத்தை எல்லாருமே நீங்க 1 சாமுவேல் 30 திருப்பி கொள்ளுங்க. நான் சில வசனங்களை அதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. தம்பி இந்த கண்ணாடி 30 சங்கீதம் 1 சாமுவேல் 30 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா
நீங்கள் அதில் பாருங்கள், அந்த தாவீது அந்த சிக்லாக்கில் நடந்த சம்பவம் இல்லைங்களா? 6வது வசனத்தில் அந்த முதல் வார்த்தை படிங்க பார்ப்போம். தாவீது மிகவும் என்ன செய்யப்பட்டான்? நெருக்கப்பட்டான். எல்லாரும் பார்க்குறீங்களா? பைபிள என்ன போட்டிருக்கு? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படி இருக்கா? அதே 6வதுல நீங்க கடைசி 3 வரி படிங்க. தாவீது இருமா எல்லாரும் படிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை முதல்ல என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குன்னு? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்புறம் இங்க என்ன போட்டிருக்கு? தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி. இருமா நீங்க வாசிங்க எல்லாரும். தாவீது கர்த்தரை நோக்கி. கவனிக்கிறீங்களா? ஹலோ, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தது? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 2வது என்ன போட்டிருக்கு? தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். 8வது வசனம் என்ன சொல்லுது? தாவீது கர்த்தரை நோக்கி. கைகளை தட்டி சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? தாவீது நெருக்கப்படுறான், தன்னை திடப்படுத்தி கொண்டு நான் எழுந்து யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிருவேன்னு போகல. யாரை பார்த்தான்? அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நீங்க அடுத்தது பாருங்க. அடுத்த வசனம் 11 பாருங்க. 11 ஒரு எகிப்தியன் வெளியிலே அவர்களை கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து. எல்லாரும் வாசிங்க. அவனை தாவீதினிடத்தில். நல்லா கவனிங்க. அவனை தாவீதினிடத்தில். இருமா நான் தான் சொல்றேன். எல்லாரும் வாசிக்க சொல்றேன். அப்ப எல்லாரும் வாசிக்க. எல்லாரும் 11 தாவீதினிடத்தில் ஒரு எகிப்தியனை. எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். ஒரு எகிப்தினை வெளியில் அவர்கள் கண்டு. தம்பிங்கெல்லாம் சத்தமா படிங்க. அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. முதல்ல பார்த்தா தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான், தாவீதினிடத்தில் ஒருவனை கொண்டு வருகிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ, உதவி செய்கிற நபர் இவன். யாருக்கு? தாவீதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நபரை கொண்டு வந்து. அதாவது அவனுக்கு தெரியாது இவன் தான் இவங்களுக்கு உதவி தாவீதுக்கு உதவியே செய்ய போறான்னு அவனுக்கு கூட வந்த ஆட்களுக்கு தெரியாது. ஆனா அவனை தாவீதினிடத்திலே கொண்டு வந்தார்கள். தாவீது அவனை பார்க்கல. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நெருக்கப்படும் போது தன்னை திடப்படுத்தி கொண்டு சில பேர் தன்னை மாம்சீகத்தில் தனக்குள்ள ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு வாழ்ற வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் பலப்படுகிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. புரியுதுங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அப்படின்னு சொல்றாருல்ல. அவ்வளோ விளங்குதாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? கேட்டீங்கன்னா நீங்க வெளியில போய் வசனத்தின்படி வாழ்வீங்க. முதல் வசனத்தை நீங்க கவனிக்கணும். அப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனுக்கு தேவன் எந்தெந்த விதத்தில் உதவி செய்கிறார். எதிரியின் கூட்டத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காரியத்தை கூட அவன் என்ன செய்கிறான்? தனக்கு ஒரு பதவி வரணும், அதுக்கு இவன் இடைஞ்சலா இருக்கிறான். அப்படிங்கும் போது அவன் எப்படி அவனுக்கு உதவி செய்வான்? ஆனா கர்த்தர் யாரை தெரிஞ்சிருக்கிறார்? அவனே சொல்றான், கர்த்தர் உன்னதான் ராஜாவா தெரிஞ்சிருக்கிறார் என்ற. அப்படி எதிரியின் கூட்டத்திலே ஒரு ஆளை கொண்டு வரார் ஆண்டவர். அப்ப எங்கிருந்து? அதான் சொல்றேன், சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த இதுல சொல்லப்படுதில்ல என்னது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட பச்சனத்தை உனக்கு பெற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உதவி அங்கிருந்து உனக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த ஆளு உதவி செய்வானா? இந்த ஆளும் நீ கர்த்தரை பார்த்தா எந்த ஆளும் உனக்கு உதவி செய்வான். கையை தட்டி சொல்லுங்க, இந்த ஆளா எனக்கு உதவி செய்ய போறாங்க, இவங்களா எனக்கு பண்ண போறாங்க. நல்லா தட்டி அல்லேலூயா, முழு பலத்தோடு ஸ்தோத்திரம், ஆமென். இந்த சுண்ணாம்பு கால்வாய் சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் அந்த வார்த்தை கொடுத்தார். பட்சிக்கனிடத்திலிருந்து வசனம் எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துக்காக போகலாமா ஆண்டவர், அட்வான்ஸ் கொடுக்கலாமா, பேசலாமான்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான், பட்சிக்கிறனிடத்திலிருந்து பட்சணத்தை பெற்றுக் கொடுப்பேன். இதுதான் பட்சணத்தை பெறுவாயா. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வார்த்தை அது ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தையும் உணர்ந்துட்டு நான் போய் பேசுகிறேன். அப்படியே அனுகூலமாவது அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் தான் துர்ச்செய்திகளாக வருது. என்ன வருது? அங்கேயா போய் கொடுத்துட்டீங்க, போச்சு. எதை வாயில் போட்டீங்க? முதல வாயில் போட்டீங்க. சிங்க வாயில் யாரும் சொல்ல, எல்லாரும் எதில் வாயில் போட்டீங்க? முதல வாயில் போட்ட. காந்தி கணக்கில் எழுதிக்கோ. யார்? எங்கள் தெருவில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறான், மடியில் கிடக்கார அங்கேயா 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 இங்கேயா
அந்த அம்மாட்டி அப்போ ஊரெல்லாம் பிரபலியம் போல் இருக்குது அந்த அம்மா. சோத்திரம் அல்ல, ஊரையே என்ன பண்ணியிருக்கு, எல்லா வகையிலும் எல்லார்ட்டையும் டார்ச்சர் பண்ணியிருக்கு. தண்ணி போடுறவன்லேருந்து துணி தைக்க கொடுக்குறவன் வரைக்கும், அவன் வரைக்கும், இவன் வரைக்கும் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் அந்த அம்மா டார்ச்சர் பண்ணியிருக்கு. அதில் ஒரு பிரச்சனை என்ன, நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை 1.5 லட்ச ரூபாயை ஒரு துணியில் சுற்றி வச்சுருந்துருக்கு. துணியில் சுற்றி வச்சுட்டு துணி தைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, மொத்த துணியும் ஜாக்கெட்டு இதெல்லாம் எடுத்து கொடுணும் வேலைக்காரி அம்மாட்டு சொல்லும்போது அவங்க தையல் எடுத்து கொடுக்குற துணியோட இதையும் சேர்ந்து பைக்குள்ளே வச்சுருந்துருக்குறாங்க. தையல் துணியோட அதோடு சேர்ந்து பையில் எடுத்து டெய்லர் கடைக்கு ஒரு லேடிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. போயிடுச்சு. இந்த அம்மா அஸ்திபாரம் போடுறதுக்காக நமக்கு அட்வான்ஸு மண்ணுக்காரருக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணுமேனு அந்த காசை எடுக்க போகிறாங்க. துட்டை காணும். இது தேடுது, என்ன பண்ணுது, என்கிட்ட வந்து காசை காணும். எனக்கு எப்படி இருக்கும் சொல்கிறது விளங்குதாங்க? என்ன சொல்லுது, துட்டை காணும் அப்படிங்குது. என்ன துட்டை காணுமா? ஏற்கனவே இந்த அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, அவர் உண்மையாகவே சீரியஸாக தான் அலையுது, திருன்னு முடிச்சுக்கிட்டு அலையுது, காசை காணும் எங்கே போச்சு தெரியலையே. அப்புறம் யோசனை பண்ணி, ஆமாம் ஒரு துணியில் சுற்றி இதில் வச்சேன் பைய அப்புறம் நீ தான் துணிக்கார்ட்ட கொடுத்தியானோடனே துணிக்கார அம்மாவே என்ன பண்ணிருச்சு, கரெக்டாக இந்த அம்மா பதட்டத்தோடு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவே வந்து காசை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சொல்லிச்சு அம்மா வந்து காசை, அந்த அம்மா வந்து இல்லையே என் பையில் வரல, என்ன முடிஞ்சு போச்சா, பையில் பணம் இருந்ததுமா அப்படின்னு சொல்லி அந்த துணி சுற்றின இதோட அப்படியே கொண்டு வந்து அந்த காசை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு பயங்கர பயமுறுத்தல் தான். ஆனால் அந்த அம்மா மூலமாக நமக்கு ஒரு இடத்த கொடுத்து அங்கே ஒரு 6 வருஷம் நம்ம இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். அந்த அட்வான்ஸு யாரும் வராது, நாங்கள் திருப்பியும் இடித்து அப்போவே நல்லா இருக்கும் போதே வராது, நாங்கள் இடித்து அந்த இடமே ஒன்றும் இல்லாமல் போய் கூட கர்த்தர் நமக்கு பெற்று கொடுக்க வல்லவராக இருந்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அதுக்குள்ளே ஒரு ஆளை வச்சுருந்தார், அவங்க தம்பியை வச்சுருந்தார். தம்பி கொஞ்சம் ஒரு சிலதில் தான் போவார். ஆனால் நம்ம விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவ பயத்தோட, பாஸ்ட்ரு இது நீங்கள் ஊழிய காசு நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த விஷயத்துல எல்லாம் கடைசி வரை கொஞ்சம் அந்த பணத்தெல்லாம் பாதிக்கு மேலே திருப்பி வர உதவி செய்தார். அப்போ தேவன் நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே தாவீது நெருக்கப்படுறான், தாவீது கர்த்தருக்குள் திடப்படுறான். தாவீது அப்போ அடுத்து என்ன செஞ்சான், தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான். அதை செய்கிறீங்களா செய்கிறீங்களான்னு கேட்டேன். நீ நெருக்கப்படும் போது, பொருளாதாரத்தில் நெருக்கப்படும் போது, வேலையில் ஏதாவது தேவையில்லாத ஆளுகளால் நெருக்கப்படும் போது, அல்லேலூயா, ஏதாவது தேவையில்லாத மன உளைச்சல்கள் உனக்கு உண்டாகும் போது, உன் பிள்ளைகளால், உன் குடும்பங்களினால், உன் குடும்பத்துக்குள்ளே இல்லையா, உனக்கு இல்லைனாலும் உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு அது ஒரு பிரச்சனை தான். இப்படிப்பட்ட நேரங்களிலே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் பிள்ளைக்காக பார்க்குறேன், என் மகளுக்காக பார்க்குறேன், என் பேரனுக்காக பார்க்குறேன், என் குடும்பத்துக்காக உண்மை நோக்கி பார்க்குறேன், என் தேவைக்காக பார்க்குறேன், என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கத்தில் நீங்கள் என்னை மாற்றும்படி பார்க்குறேன், என் பலவீனத்தில் உண்மை நோக்கி பார்க்குறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நோக்கி பார்த்தா அங்கே சொல்லப்படுது, தாவீதினிடத்தில் ஒருவனை கொண்டு வந்தார்கள். சத்தமாக சொல்லுங்கள். 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 18 பாருங்க, கீழே கடைசி வார்த்தை, தாவீது விடுவித்தான். சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, புரியுதாங்க? என்ன போட்டிருக்கு? முதல்ல என்ன போட்டிருந்தது? தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது கர்த்தருக்குள் தன்னை, தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீதினிடத்திலே ஒரு அமலேக்கியனை கொண்டு வந்தார்கள், தாவீது விடுவித்தான். அடுத்து 19 கடைசியில் பாருங்க, கடைசி வார்த்தை, ஒன்றும் இல்லாமல் இருந்து பாருங்க, மேல் வசனம் கடைசி வார்த்தைக்கு மேல, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கைகளை தட்டியாளர், ஒன்றும் குறைபடல், ஒரு நஷ்டமும் இல்லை, ஒரு சேதமும் இல்லை. ஜீவனோடு விளங்குதாமா? சும்மா கை தட்டக்கூடாது. நீ ஆவியில் உணர்ந்து கை தட்டினாதான் உன் வாழ்க்கையில் அது வேலை செய்யும். வார்த்தை சொல்றது விளங்குதா இல்லையா? ரைசல் அடலேலூயா. அங்கே அழகா போட்டிருக்கு பாருங்க, தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது திடப்படுத்தி கொண்டான், தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான், தாவீதினிடத்திலே ஒரு எகிப்தியனை கொண்டு வந்தார்கள், தாவீது எல்லோரை விடுவித்தான், தாவீது ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். நல்லா முழு பலத்தோட கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கைசலால் நல்லா தான் சொல்லுங்களேங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துற வார்த்தை. ஆமாம், நல்ல வாய்ப்பு இதுதான் உனக்கு. இங்கே தான் நீ சொல்கிற அதிகமாக. சோத்திரம். சபையில் நல்லாவே சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தரை நல்லா உயர்த்துங்க. நான் தான் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன், நல்லா உயர்த்த கற்றுக்கொள். உன் இருதயத்தில் அவர் பிரசன்னமே நிறைந்திருக்க இடம் கொடு. சோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் பிரசன்னம் இருக்கும். ஒரு மாதிரி உன் இருதயம் அப்படியே ட்ரை ஆகும்போது இருக்கும்போது தேவனை மறக்க நினைக்கும் போது என்ன பண்ணு? ஏசப்பா சோத்திரம், இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசணும். ஆவியில் துதிச்சுட்டே இருக்கணும். அப்படியே துதிக்க துதிக்க இருதயம் என்ன செய்யும்? தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பும். நிரம்ப நிரம்ப இயேசு சோத்திரம் பண்ண என்னது? தேவனை மகிமைப்படுத்த மகிமை உன் மேலே இறங்கும். தேவ மகிமை உன் வாழ்க்கையில் இறங்கும். கர்த்தர் உன்னை மூடுவார், உன்னோடு பேசுவார், உன்னை ஆளுகை செய்வார், உன்னை வழி நடத்துவார். சத்தமா சொல்லு, உன்னை போதிப்பார். சரியான பாதையில் உன்னை நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தி, அப்படித்தானே சொல்லிக்கிறார். உன்னை நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தி. எந்த வழியில் போகணும் நமக்கு தெரியாது, ஆனால் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாய கர்த்தர் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வெளியில் போனோன்னு கோட்டை விடுறோம். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற நிலைகள் இப்படி இருக்கு. ஆனால் அதில் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள்னு சொன்னால், வெளியில் போனாலும் ஆண்டவரை விடாமல் நீங்கள் பற்றி கொண்டு வாழ்ந்தா உங்கள் வாழ்க்கையில் உதவிகள் எல்லா பகுதியிலிருந்து அவர் செய்துக்கிட்டே இருப்பார். நெருக்கடிகள் வரலாம், தொந்தரவுகள் வரலாம், இக்கட்டுகள் வரலாம், கடைசி நேரம் வரைக்கும் உனக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் சரியான நேரத்தில், கடைசி நொடியில் கூட, கடைசி நிமிடத்தில் கூட கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியவர், உன் வாழ்க்கையில் உதவிகளை செய்யக்கூடியவர். எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளோ வல்லமை உள்ளது. அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால யூதா ராஜா கோவப்பட்டு என்ன பண்ணுறான்? சிதேக்கியா கோவப்பட்டு இவர் சும்மா நமக்கு விரோதமாகவே தீர்க்க தரிசனம் சொல்கிறான். போர்ச்சேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் என்ன பண்ணுறாங்க? கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. என்ன செய்கிறாங்க? கொல்ல திட்டம் போட்டு அவனை கொண்டு போய் ராஜாட்ட ஒப்படைக்கும் போது, நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்ற ராஜா. இவனை கொண்டு போய் எங்கே போடுறாங்க தெரியுங்களா? தண்ணீர் இல்லாத உளையான சேருள்ள கிணறு. எப்படிப்பட்ட கிணறு? உள்ளே போட்டால் என்ன ஆகும்? தண்ணீர்னாலும் கொஞ்சம் நேரம் நீச்சல் தெரிஞ்சவன் நீச்சல் அடிக்கலாம். மேலே ததிக்கிட்டே எத்தனை நாள்? 2 நாள் 3 நாள் கூட நிற்கலாம். ஹலோ, சொல்கிறது விளங்குதாங்க? தண்ணீரில் அவன் நீச்சல் அடித்து மேலே நிற்க முடியும்னா முடிஞ்சவன் 2-3 நாள் கூட என்ன பண்ணலாம்? காப்பாற்றுறதுக்கு ஆள் வர வரைக்கும் குரல் கொடுத்து என்ன செய்யலாம்? நிற்கலாம், காப்பாற்றப்படலாம். ஓரளவுக்கு அவன் பேலன்ஸ் பண்ணலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் உளையான சேர் என்ன பண்ணும்? நீச்சலெல்லாம் அழிக்க முடியாது. காலை வச்சா அடுத்த கால் எடுத்து இன்னொரு இடத்துல நீ கையெடுத்து அந்த பக்கம் உன் பாடியே நகர்த்த முடியாது. உள்ளதான் இழுக்கும். அது உள்ள அமிலப்பட்டான் இருக்கும். வசனமே அப்படிதான் இருக்கும். உள்ள இழுத்து கொண்டு போச்சு அவனை. ஸ்தோத்திரம். அங்கே அந்த 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 அரண்மனை வாசல்ல காவல் காக்கிற ஒருத்தன், அவன் புறஜாதியா, தேவனை அறிய தேவனுடைய பிள்ளை அல்ல. அவன் இஸ்ரவேலன் அல்ல, வேறொருத்தன். எபிமேலெக்குன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் அங்கே பார்க்குறான், ஐயோ ஒரு தீர்க்கதரிசிய திடீர்னு ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்து இப்படி உளையான இந்த கிணத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? பதறி அடிச்சுட்டு எங்கே போகிறார்? ராஜாட்ட ஓடுறாரு. அப்போ கர்த்தர் பாருங்க, ஒரு தேவ மனுஷனை காப்பாற்ற உதவி செய்கிறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தனை ரெடியாக வச்சிருக்கிறார் பாருங்க. எந்த ராஜா அவங்க இஷ்டப்படின்னு செய்யுன்னு சொன்னாரோ, இந்த எபிமேலுக்கு போய் என்ன பண்ணுறான்? ராஜாவுடைய பாதத்தில் விழுறான். கவனிக்கிறீங்களா? விளங்குதா? சோத்திரம். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் கண்ணு டிக் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சோத்திரம். ஹலோ, சத்தமா நல்லா முழு பலத்தோடு நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், சோத்திரம். நானும் 12 மணிக்கு தான் படுத்தேன். 12 மணி இன்னைக்கு என்னன்னே தெரியல. சில நேரம் சனிக்கிழமை படுத்தா தூக்கம் வரும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகி போயிடுது. சில நேரம் ஜபம் வேறு தியானத்தில் இருக்கிறனாலையா என்னன்னு தெரியல, சரி அப்படியே மைண்டு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆகிடும். மதியம் பெரிய தூக்கம் கிடையாது. ஆனாலும் நைட்டு போனால் 12 மணிக்கு மேலே கரெக்டாக 3:30 மணிக்கு 3 மணி நேரம் தான் தூக்கம். சோத்திரம். சொல்கிறது புரியுதுங்களா? 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணி ஆயுதமாகி வந்து தான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். ஆனாலும் அங்கே உட்காரும்போது என்ன செய்யும்? கொஞ்சம் கண்ணை கட்ட தான் செய்யும். ஏன்னா அமைதியாக உட்காந்துருக்கீங்களா ஓடுறாள். என்ன பண்ணுங்க? வசனத்தின் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தா கண்ணு மூடாது. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையின் மேலே கொஞ்சம் கவனம் இருந்தால் உங்கள் கண்ணு மூடாது. பிரைஸ் தி லார்ட்.
ஒரு ரூபன் சொன்னான், ஒருத்தர் சொன்னார், அது மாதிரி ஓடிட்டே இருக்கிறவங்க நான் ஸ்டாப்பாக ஓய்வு இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துல உக்காந்தா, ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ ஐயாவே இதெல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறார், நல்லாவே தூங்குவோம் அப்படின்னு. நீ எல்லாம் கண்ணை மூட்டேன்னா கஷ்டமாக போயிடும். விளங்குதா உங்களுக்கு? ஆனால் இதையும் கடந்து தேவன் நமக்கு பலம் தருகிறவர். நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கிறவங்க ஒரு இடத்துல உட்காந்தோன்னா அவங்க இயற்கையாகவே அவங்க உடம்புனோட இது தானாக அவங்களுக்கு அந்த கண்ணை மூடி தூங்குற இது வந்துடும். அப்படியே தானாக கண்ணை மூடிடுவாங்க, தூக்கம் வந்துடும். கண்ணை மூடிடுவாங்கன்னா அப்படி இல்லை, சோத்துரும். அல்லேலூயா. என்ன வந்துடும்? கொஞ்சம் கண் அயர்வு வரும் அப்படிம்பாங்க. ஆனாலும் வசனத்தின் மேலே உங்கள் கவனம் நாட்டம் இதெல்லாம் இருக்கும்போது நல்லா ஆராய்ச்சிட்டிங்கன்னா, வசனத்தின் மேலே நாட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வராது. சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், இந்த கிடைக்கக்கூடிய அந்த தேவனுடைய அந்த மன்னா அப்படின்னு சொல்கிறது, அன்னைக்கு கிடைக்கிற மன்னாவை அவன் எடுத்துக்கிட்டால் தான் ஆச்சு. இல்லைன்னா எப்போ கிடைக்கும்? சூரியன் வெளிச்சம் வர்றதுக்குள்ளே அது அவ்வளோதான், அவுட்டு. அதுக்கப்புறம் அது கிடைக்காது. சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? சூரிய வெளிச்சம் படப்பட அந்த மண்ணா என்ன ஆகிடும்? பனியில் இதை உருகி போகிறது மாதிரி அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு முன்னாடி இவன் போய் மண்ணாவை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். அன்னைக்கு இவன் தூங்கியோ களைப்பாவோ இருந்து அந்த லேட்டாக தாமதமாக போனான்னா அந்த அன்னைக்கு வேண்டிய மண்ணா அவனுக்கு கிடைக்காது. சொல்றது விளங்குதாங்க? இப்போ இந்த வாரத்துக்கு வேண்டிய உனக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ விழிப்போடு இருந்து கேட்டான்னா உனக்கு இந்த வாரம் பூரா போச்சணும். அதான் உன்னை வழி நடத்தும். ஆகாரம் அதுதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது பாருங்க, அந்த அபிமெலேக்க கர்த்தர் அங்கே வச்சிருந்த ராஜாட்ட போகிறான். ராஜா, எரேமியா தீர்க்கதரிசி தேவ மனுஷன், அவனை கொண்டு போய் இப்படி போட்டுட்டாங்களே, அவர் மரித்து போவாரே, தேசத்தில் சாப்பாடு இல்லை ஆகாரம் இல்லை, அப்படி மறிச்சுட்டு போட்டோம், நம்ம அவரை இப்படி பண்ணலாமா அப்படி கேட்ட உடனே ராஜா ஒரு சாதாரண அரண்மனை வாசல் காவலாளிக்கு செவி கொடுப்பானா? எரேமியா தீர்க்கதரிசியே தூக்கி உள்ள போடுறான்னு சொல்லிட்டான். ஒரு அரண்மனை இவன் சொன்ன உடனே அடுத்த நொடியே சொல்றான் ராஜா. என்ன அவன் மனசுல அதான் தோணுச்சுன்னு தெரியல, இவங்க கேட்கறதுக்காக சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எரேமியா கொல்லணும்னு இவங்க உடன் இருக்கிறவங்க கேட்கறதுக்காக அவன் சம்மதிச்சிருக்க கூடும். ஆனால் அவனுக்கு மனம் இல்லாமல் இருந்திருக்கும். தேவன் பாருங்க கரெக்டாக இவனை அனுப்புறாரு. அப்போ நீ உடனே இங்கே இருந்து ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் உன்னை காப்பாற்று, உடனே தூக்கி விட அவன் சாகிறதுக்கு முன்னாடி போ. அதிலே சொல்லுங்க பார்ப்போம். சடுதியில் ஒரு செகண்டில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய் கர்த்தர் உதவிக்கு ஒரு ஆளை மேலே வைத்திருந்தார். பாரு, கரங்களை வைத்து சத்தமாக சொல்லு. எந்த இடத்துலையும் பிரியமானவர்களே நமக்கு ஒரு ஆளை வச்சிருப்பார். அல்லேலூயா. அது தேவன் கொண்டு வரது, அவர்களே இல்லை. நம்ம யாரை பார்க்கணும்? மகிமை அவருக்கு செலுத்தணும். கர்த்தர் அப்படி நமக்கு எல்லா இடத்திலும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு, எந்த விதத்திலும் உனக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவர். ஒரு நாள் நீ அவரை பார்த்துட்டு போ, உன் கண்கள் அவரை பார்க்கட்டும். நெருக்கமான நேரம் வரும்போதெல்லாம் உன் கண்ணு மேலே தான் போகணும். அங்கே போகலாமா, இவன்கிட்ட போகலாமா? பண நெருக்கடி வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இவனை பிடிப்போமா, அவனை பிடிப்போமா, இதை பிடிப்போமா, அதை பிடிப்போமா? இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வரதான், இயற்கை தான். ஆனாலும் எல்லாத்த விட என்ன பண்ணிடணும்? ஆண்டவரை எதை பார்த்தாலும் உங்கள்கிட்ட ஒரு உதவி வரலைன்னா எனக்கு அது விருதா. சொல்லுங்க, விருதா. அப்படிதானே சொல்றார் 108ல். சொல்லுங்களேங்க, நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு உதவி வரலைன்னா அது விருதா. அதனால மனுஷனுடைய உதவி விருதா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்தரணும்? போய் பாரு, யாரோ உனக்கு தகுதியான தேவையான காரியங்களுக்கு உதவிக்கு நம்ம ஆட்களை அணுகலாம். ஆனா உதவி யார்கிட்டத்திலிருந்து வரணும்? தேவன் நமக்கு செய்கிறதா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தலே லூயா. கண்கள் நம்ம அவரை பார்த்தோம், அப்பா நீங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அவரையே பார்த்துட்டு கரெக்டாக செய்வார் சரியான நேரத்தில். இப்போ இவர்கள் சீசர்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? அற்புதம் செய்தார். 5 மீன் 2 அப்பம் 5000 பேர் கொடுத்தார். எல்லாம் சாப்பிட்டான், போசிச்சான். பயங்கர சாப்பாடு விருந்து நடக்குது. மீதம் 7 கூடை நிறைய எடுத்தார்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த அன்னைக்கு ஒரு தடல் புடல் விருந்து நடக்குது. ஸ்தோத்திரம். பெரிய மீட்டிங் நடந்துச்சு. கூட்டத்துக்கு அப்புறம் பெரிய விருந்து நடக்குது. எல்லாம் முடிச்சு ஆண்டவர் களைப்போடு என்ன பண்ணுறாரு? சாயந்தரம் இருட்டாயிடுச்சு, நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும், நீங்கள்லாம் போங்க. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. சீசர்கள் மாத்திரம் கூட இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு தனிமையாக இருக்கணும்னு ஒரு ஆசை. நான் கொஞ்சம் தனிமையாக இருக்கணும், நீங்களும் என்னப்பா ஊருக்கு அந்த அக்கறைக்கு போய் அந்த ஊருக்கு போங்க, நான் பின்னாடி உங்கள் பின்னாடி காலையில் வரேன்ட்டார்.
இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ராத்திரி நேரத்தில் இவங்களை அனுப்பிடுறார். இவங்க படகுல ஏறி கப்பல் வழியாக போகிறாங்க, அடுத்த ஊருக்கு கடந்து போகிறாங்க. அவங்க வந்த ஊருக்கு போகிறாங்க. இயேசு அங்கே தனிமையாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். தனிமையாக உட்காந்து அங்கே என்ன ஆயிடுச்சு, கடல் கொந்தளிப்பு ஆயிடுச்சு. இவங்க போயிட்டு இருந்த படகுல என்ன ஆயிடுச்சு, கடல் கொந்தளிப்பு அதிகம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியில உணர்ந்தவராக நடு ஜாமத்தில் போட்டிருக்கு. எப்போ நடு ஜாமத்தில் என்ன பண்ணாரு, கடல் மேல் நடந்தே வந்துட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க. அவன் மூழ்கினதுக்கு அப்புறம் வரல, மூழ்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் அவர். இவரை பார்த்த உடனே தான் பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ வர்றார் அவர், வந்து கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தி அழகாக உள்ளே வந்து சைலண்டாக கூப்பிட்டு போயிருப்பார். சில பேருக்கு ஒரு உற்சாகம் வரும் பாருங்க, சோத்ரு அல்லேலூயா. அப்புறம் போய் மூழ்கி ஐயா அம்மா வேணாம் ஆண்டவரை காப்பாற்றுங்கன்னு கூப்பிடு போட்டு, அப்புறம் ஆண்டவர் உதவி செய்து, அப்புறம் தூக்கிட்டு போய் உன போட்டில் போட்டு, அப்புறம் இதெல்லாம் பண்ண வேண்டியது வரும். சில பேருக்கு உடனே உணர்ச்சி வந்துடும். உணர்ச்சி வேற, விசுவாசம் வேற. எதில் நிற்கணும் நம்ம? உன் விசுவாசத்தின் அளவின்படி தான் நீ கால் எடுத்து வைக்கணும். எது கால் எடுத்து வச்சா, நான் கத்தரை விசுவாசிக்கிறேன், கத்தர் பெருசாக செஞ்சுருவாருன்னு என்ன செய்யக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் செய்யக்கூடாது. அப்படி உன் விசுவாச அளவு என்ன, உன்னுடைய ஸ்ட்ரென்த் உனக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு மிஞ்சி நீ எதையும் கால் வைக்கக்கூடாது, எதையும் செயல்படுத்தக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவர் செய்வார். ஒரு 10 லட்ச ரூபா வாங்கு, பார்த்துக்குருவோம். கத்தர் எப்படியாவது அடைக்கி உதவி செய்வார். பிஸ்னஸில் தானே போடுறோம், இதில் தானே போடுறோம், அதில் தானே போடுறோம், இதில் தானே போடுறோன்னு அளவுக்கு மிஞ்சி, நம்ம விசுவாசத்தின் எல்லையை மிஞ்சி சில வேலைகளை செய்யாதபடி காத்துக்கள். கவனிக்கிறீங்களாமா? செய்தி கவனிக்கிறீங்களா? நல்ல சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. சில காரியங்களில் இஷ்டத்துக்கு கால் வைக்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ன செய்யக்கூடாது, அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. பார்த்தோன்னே உடனே காப்பாற்ற தானே வர்றாரு. வந்தாருன்னா ஒரு அமைதியாக உன்னை காப்பாற்றிட்டு இருப்பார்ல. அதுக்குள்ள நீரானால் நானும் வருவேன். வந்தான், மறுபடியும் காட்டு அலைய பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு உள்ளே போயிட்டான். உள்ளே போக உடலை அவர், அதுக்குள்ளே கையை பிடிச்சி தூக்கி விட்டார். சோத்திர அழியில சொல்லுங்க, பார்த்துக்க நல்லா தான் சொல்லுங்களேன் அம்மா. ஆமாம், அப்போ அது முதலே என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருந்தால் அங்கே வந்து இந்த ஒரு கெட்ட பேர் பேதுருக்கு வந்திருக்காது, ஒரு திட்டு வந்திருக்காது. அப்போ தேவையா பேசாம உட்கார, நாங்களாம் அமைதியாக இருக்கிறோம்ல. அதனால தான் பேதுரு என்ன செய்வாங்க, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. சொல்கிறது விளங்குதாங்க, முன்னாடி அப்படின்றக்கூடாது. இரு, நீ முந்தி வந்தேன்னா இப்படி நிறையா வாங்க வேண்டியது வரும். சோத்திரலையிலே சொல்லுங்க. இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். சோத்திரலையிலூயா. நிதானமாக வந்து யாரை கூப்பிடுறாங்க. இப்போ நான் கூட யாராவது அப்படின்னா அப்படின்னா எவனா ஒருத்த முடியும், அவனை கூப்பிடவே இல்லை. சோத்திரம் புரியுதா உங்களுக்கு? நிதானிக்க. அதனால என்னப்பா 10 பேர் உன்னை கூப்பிடவே இல்லைன்னா 10 பேர் எங்காவது பார்த்து நிற்பான். இன்னாட்டி 10 பேர் ஓடியாருவான். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? இது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா 10 பேர் ஓடியாருவான். சரி இப்படி இல்லைடப்பா, நான் யாரை கூப்பிட்றேனோ அப்படின்னு சொன்னோம்னா இவனும் 10 பேரும் எங்காவது பிறகு பார்த்து நிற்பான். ரொம்ப ஓடுறானுங்களே, ரெஸ்ட் எடுக்கிறானா ஒரே அடியாக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறானு. ஏவா மனசாட்சியோடு சொன்ன உனக்கு என்ன பண்ணுன்னு, கொஞ்சம் பாவம் ரொம்ப ஓடுற அளவுக்கு அதிகமாக சனி ஞாயிறு வந்து விழிக்கிறீங்க இருக்குது. அதனால என்ன பண்ண, நைட்டெல்லாம் முடிச்சேன்னா வேணாம், போய் என்ன பண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு எல்லாருக்குமே நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுவேன். இஷ்டத்துக்கு அவங்கள விடமான், அது பின்னால் அவங்க உடம்பு பாதிக்கப்படும். நைட்டு வேலை செய்கிற அப்படி இருக்கிற அதை அப்படின்னு என்ன பண்ணுறதில்ல, ஐயா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டார் அப்படின்னு ஒரே தூக்கம். சோத்துறோம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது. அப்புறம் ஃபோன் போட்டு கூப்பிட்டு இதுக்கு 1 மணி நேரம் நம்ம மறுபடியும் பேச வேண்டியதாக இருக்குது. சொல்கிறது விளங்குதாங்க? இது இங்கே நம்ம அப்பப்போ கரெக்ட் பண்ணுறோம், அது பரவாயில்ல. அப்போ உங்களை கரெக்ட் பண்ண ஆள் இல்லாதப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நீங்கள் நடத்திக்கிறீங்க. போனால் அப்படி போவேன், இன்னாட்டி மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுருவேன். அப்படி செய்யக்கூடாது.
ஆண்டவர் சமூகத்தில் என்ன தான் அனுப்பிச்சு கவனத்தோடு உங்கள் அளவின் விசுவாசத்தின்படியே படிப்படியாக எழுந்து நான் ஜெபிச்சிருக்கேன். ஆச்சா போச்சா 3 மணிக்கு தான் நான் ஜெபிப்பேன், 4 மணிக்கு தான் ஜெபிப்பேன். எழுந்து 4 மணிக்கு 2 நாள் ஜெபிச்சுட்டு அப்போ 2 மாதம் நீ படுத்து தூங்குறத விட நீ 6 மணிக்கு முதல்ல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு ஒழுங்கா. அது நல்லது. சத்தம் வரமாட்டேது. கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஒழுங்கா ஜெபம். அப்புறம் அதை 5:30 மாற்று, அப்புறம் 5 மாற்று, அப்புறம் 3 மணி 4 மணிக்கு ஒரு 2-3 வருஷம் போனால் அந்த பலன் கிடச்சிருச்சுன்னா ஆண்டவரை உன்னை எழுப்பி விடுவார். நீ எழுந்து 3 மணிக்கும் ஜெபம் பண்ணு, 2 மணிக்கும் ஜெபம் பண்ணு. ஆரம்பத்திலேயே சோத்திரம் இடையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆர்வக்கோளாறு ரொம்ப ஆபத்து பேதுரு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் உதவி செய்கிறார். நீ எத்தனை முறை ஆர்வக்கோளாறில் எழுந்து நீ விழுந்தாலும் உனக்கு உதவி செய்துட்டு தான் இருக்கிறார். உதவி செய்திருக்கிறாரா? உன்னை கூப்பிட்ட நாடா இப்போ அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு இவர் போயிடல. இவனையும் தூக்கிட்டு தான் நடந்து கூப்பிட்டு போய் மறுபடியும் இது வரைக்கும் நடந்து போனோம் இல்லைங்க, போட்டு வரைக்கும். அங்கேருந்து ஒரு 10 அடி தள்ளி வந்துட்டானே. இப்போ விளங்குச்சாங்க. நடந்து வந்தால் உள்ளே போயிட்டான். இப்போ திரும்பி போகும்போது எப்படி போயிருப்பான்? அது பைபிளில் போடல. திரும்பவும் இவர் தோளில் வச்சு கூப்பிட்டு போனாரோ இல்லை மறுபடியும் அதுலேயே நடக்க வச்சு கூப்பிட்டு போனாரோ தெரியல. மறுபடியும் அவர்கள் படகில் ஏறி உடனே காற்றும் கடலும் அமைதியானது. இவர் யாரோ? அப்பதான் இவனுக்கு அப்பப்போ இவனுக்கு யோசனை வரும். அப்போவே இவர் சொல்லிட்டார் நான் தேவனுடைய குமாரன். அப்போ ஒரு யோசனை, இவர் தேவனுடைய குமாரனோ? டேய் 5 அப்போ 2 மீன் கொடுத்தார்ல, அப்பயே உனக்கு வரலையா? சொல்றது விளங்குதாங்க. நம்ம ஆளுக்கு ஏதாவது நடந்துக்கப்போ தான் ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம். அப்புறம் கை விட்டார்னா ஆண்டவர் என்னமோ தெரியல இருக்கிறார். அப்படியே நம்மால் மறந்துடுவோம். நம்ம மனுஷனுடைய புத்தி. அதனால தான் உலகத்தில் சொன்னால் குரங்கு புத்தின்னு சொல்லிட்டான். அதனால தான் குரங்குலேருந்து வந்தான். இந்த மாதிரி குரங்கு தான் அப்படி எப்படி தாவுது, இவனுக்கு மெயின்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இதிலிருந்து தான் வந்திருப்பான் போல அப்படின்னு நமக்கு பேர் வச்சிட்டான். அப்படி அல்ல. வெளியில சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தம் அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் பிரியமானவர்களே நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறவர். எப்பொழுதும் நல்லவர் தான். எப்பாவது ஒரு முறை நல்லவர் அல்ல. எப்போவுமே நீ நல்ல உதவி செய்யும் போது மாத்திரமல்ல, உதவி செய்ய உனக்கு உதவி வராத போது நல்லவர்னு சொல்லு, உதவி வரும். சில நேரம் உதவி தாமதமாகும். உதவி எப்படி இருக்கும்? சில நேரம் தாமதமாகுது அப்படின்றனால நீ என்ன ஆகிடக்கூடாது, உன் வாழ்க்கையில் கலக்கம் வந்துடக்கூடாது. இப்போ மாத்தாள் மரியா லாசரு உடல்நிலை சரியில்லாதப்பவே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இயேசுகிட்ட. என்ன பண்ணாங்க? அவன் உடல்நிலை சரியில்லை, நீங்கள் வந்து அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஐயா உடலும் சரியில்லை, வீட்டில் பாப்பாக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை, ஃபோன் பண்ணி வந்து ஜெபம் பண்ணுன்றீங்க. சொல்கிறது விளங்குதாங்க. தாமதமானால் என்ன ஆகும் உங்களுக்கு? இவர் எதுக்கு தாமதம் பண்ணிட்டா? அப்படி தாமதமானோன்னா அவன் மரிச்சே போயிட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆகி போச்சு. இப்போ தான் இவர் வீட்டை தேடி வரார். வீட்டை தேடி வரும்போது மரியாள் போய் சொல்கிறா, மார்த்தாள் முதல்ல போய் சொல்கிறா, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் நீ முதலே வந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான். லேட்டாக வரீங்களேன்னு சொல்லாமல் சொல்லிட்டாவு. விளங்குச்சாங்க? நல்லா விளங்குதா இல்லையா? சத்தமாக நல்லா சொல்லுங்க பாப்போம். நல்லா முழு பலத்தோட அல்லேலூயா. நீங்கள் லேட்டாக வராமல் இருந்தால், நீங்கள் முதலே வந்திருந்தா ஜுரத்தோடு இருக்கும்போது இருந்தால் கூட நீங்கள் நிறையா வியாதிசரை தொட்டு சுகமாக்கினீங்களே, அது மாதிரி இதை சுகமாக்கியிருப்பீங்க. இவனை இப்போ ரொம்ப தாமதமாக வந்துட்டீங்க, நீ இங்கே இருந்திருந்தீனானால் அப்படின்னு. அப்புறம் ஊரில் இருந்த அடுத்தது மரியாள் வந்து அழுகும்போது ஊரில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம், குருடன் கண்களை திறந்தவர், குஷ்டரோகியெல்லாம் சுகமாக்கினவர், இவனை மறிக்காமல் காப்பாற்றிருக்கலாமே இவர் அப்படின்னா எனக்கு முதலே வந்து உயிரோட காப்பாற்றிருக்கலாமே, இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தாமதமாச்சு. அவர்கள் தாமதம் நினைக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு மகிமையை கர்த்தர் செய்வதற்கு சில நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போய், நாத்தம் எடுத்து போய், பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு போய், கொஞ்சம் ஒரு மாதிரியாக உன் பேரை ரொம்ப என்ன பண்ணுறனே தெரியாத அளவுக்கு அன்கண்டிஷன் முடிஞ்சு போச்சுன்னு கூட சொல்கிற அளவுக்கு கூட நிலைமை இருக்கலாம். ஆனால் அது வரைக்கெல்லாம் சில நேரம் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா உன் வாழ்க்கையில் மேலான நீ அவரை பார்த்துட்டே இருந்தா, அவர் உன் வாழ்க்கையில் தான் சொன்னார், விசுவாசமாக இருந்தால் நீ மகிமையை காண்பாய். அவர் உதவி செய்கிறவர் தான், எந்த நிலையிலும் என்னை உயிர்ப்பிக்கிறவர் தான், என்னை தூக்கி எடுக்கிறவர் தான், எனக்கு எப்படி என்னை காப்பாற்றுவார், என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், உளையான சேற்றிலிருந்து நீர் என்னை தூக்கி விட்டு எப்படி
பட்டுக்கூலியில் பட்டுக்கூலி உளையான சேரான் பட்டுக்கூலி. அப்புறம் 40 2 வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 2வது வசனமா 2 3 2 பாருங்க. பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழி உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. எங்க நிறுத்துறீங்க? என் கால்களை கன்மலையின் மேல் எங்க நிறுத்திட்டாரு? கிறிஸ்துவுக்குள்ள. மறுபடியும் ஆண்டவர் அந்த கிறிஸ்துவுக்குள்ள தான் வராரு. கண்மலை சொல்லுங்க. எங்க கொண்டு வந்து உன்னை காப்பாத்தி நிறுத்துவாரு? கிறிஸ்துவுக்குள்ள தான் கொண்டு வருவார். உன்னை உதவி செய்யறாருன்னா எங்க கொண்டு வந்து நிறுத்துவார்? ஏன் அங்க வந்து நீ மறுபடியும் போய் உனக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா எங்க தான் நீ இருக்கணும்? நீ மீண்டும் தவறி விழுந்துடக்கூடாது, எதிலையும் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னா எங்க தான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பாதுகாப்பு எது? அடைக்கல பட்டணம் யாரு? புரியுதுங்களா? உன்னதமானவருடைய மறைவு எது? சொல்லுங்க. கோட்டை எதுங்க? துருகம் எதுங்க? கேடகம் எதுங்க? சத்தம் நல்லா. இயேசு கிறிஸ்து. அதுக்குள்ள உன்னை கொண்டு வருவார். உளையான பயங்கரமான படுகொலியிலிருந்தும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் உன்னை கொண்டு வந்து வைத்து உன் கால்களின் அடிகளை உன் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவுக்குள்ளதான் இருந்தா உனக்கு தொடர்ந்து பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி எல்லா நிலையிலும் அவர் உனக்கு உதவி செய்து கொண்டு உதவி செய்தே தான் வருவார். நீ எங்க இருக்கணும்? யாரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளேயே இருக்கணும். கிறிஸ்துவாகிய கண்மலைவே நீ நோக்கி பார்க்குற அனுபவம் உனக்கு தேவை. சங்கீதம் அந்த தாவீது 30 நல்ல மைண்டில் வச்சுக்குங்க. நெருக்கப்படும் போது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் இருக்கு. எப்படி இருக்கு? கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்திக்கோ. எல்லா நேரத்தில் எந்த நெருக்கத்திலையும் ஆண்டவர் எனக்கு இருக்கிறான்னு சொல்லி தைரியப்படுத்திக்கோ. தைரியப்படுத்திட்டு அவரை நோக்கிப்பார். அவரால் உனக்கு உதவிக்கு ஏதாவது ஒரு ஆளை கொண்டு வர முடியும். உன்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து அவரால் விடுவிக்க முடியும். ஒரு சேதமும் இல்லாமல் உன்னை காப்பாற்ற முடியும். எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் உதவியும் ஒத்தாசையும் உன் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல சத்தம் அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய உதவி கரம் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாக. ஆமென். அல்லேலூயா. எப்படி உதவி